பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், அந்த பிரசன்னத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளுகிற பொழுது, தேவனுக்கு பிரியமாக நடக்கிற பொழுது தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை 2 சாமுவேல் 6:11 உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 சாமுவேல் 6:11, கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவனுடைய பெட்டி அபினதாபின் வீட்டில், இந்த ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக அபினதாபின் வீட்டில் 20 வருடம் இருக்கிறது. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படலை. ஆனால் இந்த பகுதியில் ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 வருஷம் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுது வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தில், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன ரகசியம் என்றால், ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையில, தேவன் விரும்புகிறபடி தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையில நம்ம எவ்வளவு பிரியமா இருக்கிறோம், தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறோம். 20 வருடம் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வேதத்தில் நம்ம பார்க்க முடியல. ஆனால் இந்த வீட்டில் 3 மாதத்தில் எப்படி ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமின் வீட்டில் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய், தேவனை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாய், தேவன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டின் மேல கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில், உங்க குடும்பத்தின் மத்தியில தேவனுடைய உடன்படிக்கை பற்றி, தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவர் எங்க குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறார், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யற நான் வேணா உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். இந்த நாளை குறித்து கொள்ளுங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே 2 சாமுவேல் 6:11 படி ஓபேத் ஏதோமின் வீட்டை நீங்க ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே, அதே போல என் குடும்பத்தை, என்ன, எங்க வீட்டை, எங்க ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியா உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமா நடங்க. கணவனே ஆண்டவருக்கு பிரியமான மகனா இருங்க. அருமையான மனைவியை கர்த்தருக்கு பிரியமான மகளா இருங்க. பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்தில் இருக்கட்டும். குடும்பத்தின் மத்தியில let Christ be the center of your house. தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய், அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாய் எல்லா காரியங்களை குடும்பத்தில் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஆலயத்தின் மத்தியில் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். எல்லா இடத்திலையும் தேவனுக்கு பிரியமா இருக்கிற பொழுது அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் சகலவற்றில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்பொழுது? நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற பொழுது. இன்னைக்கு ஏதோ இடத்துல ஆசீர்வாத குறைச்சல் இருக்கிறது. உங்களுடைய ஃபைனான்ஸா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மத்தியில் இருக்கலாம். ஏதோ இடத்துல, இந்த இடத்துல இன்னும் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, கை நிறைய சம்பாதிக்கிற, ஆனா வீட்டுல நிம்மதி இல்லை, வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இயேசு சந்தோஷமா இருக்காரோ, அந்த வீட்டார் அனைவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் 2 சாமுவேல் 6:11 ஆசீர்வாதம் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல வரும்படியா ஜெபிக்க போற. அப்படியே என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இவர்கள் மத்தியில ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதத்துல அந்த வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தீங்க. இவர்கள் காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரியமாய் மாறட்டும். இந்த குடும்பங்களின் மத்தியில, இந்த இவர்கள் வேலை செய்கிற இடத்துல, இந்த ஊழியத்தின் மத்தியில தேவனுடைய மகிமை பெரிதா இருக்கும்படியா, இவர்கள் எல்லா வகையிலே ஆசீர்வாதமா இருக்கும்படியா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் இந்த நாளிலிருந்து நடைபெறட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற தேவ ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். உங்களையும், நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும், உங்களோடு இருக்கிற எல்லாரையும் என் தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோமின் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுது அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் சகல காரியத்தை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க, ஆண்டவரை துதியுங்க, பெரிய காரியங்கள் செய்யும்படியா கர்த்தர் உங்களை கரம் பிடிப்பார். God bless you.